பிரபாகர் சார் சொன்னார், சார் முதல்ல வந்து ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா, இல்லை அங்கே இருக்காரா, எங்கே இருக்காருங்க சார், எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை, தன் படங்க, தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். இப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்கன்னு நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷனல் அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தா நாள் வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என்ன இது அர்த்தம்? இது ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு தயாரிப்பாளராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, ஒரு படைப்பாளியோ இல்லை ஒரு நடிகரையோ குறை சொல்கிறதுக்கு முன்னாடி உண்மை என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பேசினா நல்லாயிருக்கும். அந்த படத்தில் அவருடைய கேரக்டர் என்ன, எவ்வளோ முக்கியத்துவமான கேரக்டர். அவர் வந்து உண்மையிலே இந்த படத்தில் அவர் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஒரு 10-15 நாள் ஆக்ட் பண்ணியிருக்காருன்னா அவரை ப்ரொமோஷன் கூப்பிட்றதுலையும் ஒரு லாஜிக் இருக்குது. அதை ப்ரொமோட் பண்ண வேண்டியது அந்த நடிகருடைய கடமையாக நான் பார்ப்பேன். இந்த படத்தில் அவர் தான் ஹீரோ. 25 நாள் 30 நாள் நடிச்சிருக்காரு. அப்போ ப்ரொமோஷன் வர்றதுன்றது அவருடைய கடமை, அது வந்திருக்காரு. அப்படி இல்லாமல் அவரை பல படங்களில் நான் பார்த்துருக்கேன். கேமியோ, நான் படங்கள் பார்த்துட்டு இருக்கிறதுன்னு சொல்கிறேன். அவர் படங்களில் கேமியோவை கூப்பிடுவாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு 2 சீனில் இருப்பார். திடீர்னு பார்த்தா ஒரு நாள் நடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் அந்த படத்தில். அந்த படத்தினுடைய ப்ரொமோஷனுக்கெல்லாம் அவர் வந்து உட்காரணும்னு நினச்சிக்கிறது எந்த அளவு நியாயம்னு எனக்கு புரியல. ஸோ ப்ரொமோஷன் வரதில்லை யோகி பாபு அவர்கள். அவர் வந்து பாஸ் கேட்குறார் ப்ரொமோஷன் வர்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ராங்கான அலிகேஷன் பண்ணும்போது அவர் ப்ரொமோஷன் வந்த வேலை பயப்பட வச்சுருவாங்க போல இருக்கு. இப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. உண்மையிலேயே அவர் அந்த படத்தில் என்ன கேரக்டர் பண்ணியிருக்காரு, எத்தனை நாள் நடிச்சிருக்காரு, அவர் ப்ரொமோஷனுக்கு ப்ராப்பராக இன்வைட் பண்ணாங்களா, அதெல்லாம் இன்வைட் பண்ணி அவரோட டேட் வாங்கினாங்களா? ஏன்னா ஒரு நடிகர் வந்து தொடர்ந்து படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது 10-15 படங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு டேட் முன்னாடியே வாங்கணும் ப்ரொமோஷனுக்கு. அந்த டேட்டை வாங்கின பிறகு அவர் வரலன்னா ஏன் வரலன்னு கேட்கறதுல எல்லா நியாயமும் இருக்குது. அது இல்லாமல் சகட்டு மேடிக்கு மேடை கிடைச்சதுன்னு சொல்லிட்டு ஒரு கலைஞனை எந்த விதத்திலையும் பாதிக்கக்கூடாதுன்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். ஊடக நண்பர்கள் எல்லோருமே அவருக்கு இந்த புரிதலோட அவருக்கு சப்போர்ட் பண்ண நான் எதிர்பார்க்குறேன். அவரோட அடுத்த படம் நான் பண்ணுறதுக்காக இதெல்லாம் நான் பேசலை. உண்மை பேசணும். எப்பவுமே ஒரு கலைஞரை ஹர்ட் பண்ணுற மாதிரி, அதாவது காயப்படுத்துகிற மாதிரி நம்ம வார்த்தைகளை சொல்லிட்டு அவர் ஏதோ எல்லா படங்களுக்கும் ஏதோ துரோகம் பண்ணுற மாதிரி, ஏதோ ப்ரொமோட் பண்ணாமல் எல்லா படங்களும் இது பண்ணுற மாதிரிலாம் பேசுறது என்னை பொறுத்தவரைக்கும் ஏற்றுக்கவே முடியாது. நான் அவரோட வந்து காற்றின் வழி ஒரு படத்தில் வந்து திடீர்னு ஒரு டிஸ்கஷன் போது சொன்னாங்க, சார் அவர் ஒரு கேமியோ பண்ண சொல்லலாம் அப்படின்னும் போது நான் ஃபோன் பண்ணி சொன்ன உடனே சொன்னார், சார் எப்போ சார் வந்துடுறேன் சார், ஷூட்டிங் ஈவினிங் வச்சுக்கலாமா சார், வந்து ½ டே இல்லை ஃபுல் டே இருந்து என் கூட ஷூட்டிங் பண்ணி முடிச்சு போயிட்டு மறுநாளே வந்து டப்பிங் பண்ணி கொடுத்துட்டு அப்படியே போயிட்டாரு. ஸோ நம்ம கூப்பிட்டா போகிறோம், நம்ம கரெக்டான கேரக்டராக அது இருந்தாலே போகிறோம். அப்போ அந்த படத்தோடைய ப்ரொமோஷன் நாங்கள் யோகி பாபு சார் வாங்கன்னு கேட்குறது நியாயமே கிடையாது. ஏன்னா அது ½ டே 1 டே வந்துட்டு போனார், ஒரு 2 சீன் வந்துட்டு போனாங்கிறதுக்காக நீங்கள் ப்ரொமோஷன் வந்து காட்டிச்சு பண்ணுங்கன்றது எந்த வகையில் நியாயம்? அந்த மாதிரி நம்ம படைப்பில் எந்த அளவு அவருடைய இன்வால்மெண்ட் இருக்கோ அதுபடி அவருடைய டேட்டை கேட்குறதும் ப்ரொமோஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறதும் நியாயமான விஷயமா இருக்கும். நம்ம ஊடகங்கள் எல்லோருமே அவருக்கு அந்த வகையில் புரிதலோட சப்போர்ட்டாக இருக்கணுன்றது என்னுடைய கோரிக்கை. பல ப்ரொப்போசலை பார்த்தா யோகி பாபு ஹீரோன்னு போட்டிருக்கோம். நான் வந்து கேட்பேன், டேட் வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவு உங்களுக்காகவே பல கதைகள் உருவாகிட்டு வருது. பல இயக்குநர்கள் உங்களை நம்பி உங்கள் மூலமாக லான்ச் ஆகி அவங்களுக்கு ஒரு கரியர் கிடைக்காதான் நம்ம காத்துட்ருக்காங்க. இந்த மாதிரி நிறைய படைப்புகள் வரணும். அந்த சேம் டைம் ஹீரோ நடிக்கும்போது கொஞ்சம் கம்மியாக சம்பளம் வாங்கிக்கணும்னு கேட்டுக்கிறேன். நீங்கள் காமெடியாக பண்ணும்போது பர் டேக்கெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கிங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. உங்களை நம்பி ஹீரோவாக ஒரு படம் நாங்கள் பண்ணோம்னா எந்த ப்ரொடியூசர் பண்ணாலும் சார் கன்செஷன் சார் அப்படின்னு சொல்லுங்கள். என்கிட்ட எஜ்ஜே சூர்யா சார் உதவி சொல்லியிருக்காரு, அதை உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். எஜ்ஜே சூர்யா சார் என்ன சார், நான் உதவி போய் பேசும்போது, சார் வில்லனா நடிக்கணும்னு கூப்பிட்டீங்கன்னா எனக்கு இந்த சம்பளம் கொடுக்கணும், நான் ஹீரோன்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்கிற சம்பளத்தை எடுத்துக்கிறேன். சரியா சார், ஏத்துக்கிறீங்களா சார்? இங்க இருக்கிற இந்த இது மூலமா எல்லாரும் சொல்ற கிளியர் கட்டா அவர் சொல்றாரு, யோகி பாபு சார் என்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காருன்னா என்ன ஹீரோவா படத்துல வச்சிங்கன்னா நீங்க ஃபிக்ஸ் பண்ற சம்பளத்தை நடிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா தயாரிப்பாளர்களும் வரப்பிரசாதம் நான் பாக்குறேன். அவருக்கான கதைகள் பலது இருக்கு. பல டைரக்டர் கிட்ட அந்த படங்கள் எல்லாம் யோகி பாபு சார் ஹீரோவா நடிச்சு தமிழ் சினிமாவுக்கு
பல வெற்றி படங்களை கொண்டு வரணும்னு கேட்டுக்கிறேன் சார். என்றைக்கும் உங்கள் முருகன் உங்கள் கூடவே இருப்பார், பல வெற்றிகளை கொடுப்பாரு. யாரும் உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. உங்கள் வெற்றிகள் பல மடங்கு உயர்ந்துகிட்டே இருக்கும். இன்னும் பல வருஷங்கள் கொடி கட்டி பரப்பிங்கன்னு வாழ்த்து சொல்கிறேன். இந்த படம் ஜோராக கையை தட்டணும், எல்லா மக்களும் கைத்தட்டி ரசித்து மிகப்பெரிய வெற்றி படமாக மாற்றுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். அந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. ஊடக நம்ம இடம் இருக்கும். மிக்க நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அவர்களை பேச வைக்கிறேன். வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல நன்றி சொன்னா இந்த படத்தோட தயாரிப்பாளர் சார், நன்றி சார். என்னை ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த படத்தை பண்ணார். என்னால் இல்லை, அவர் ஃபைனான்ஸ் ரீதியாகவும் எல்லா விதத்துலேயும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த படத்தை பண்ணார். அதுக்காக இந்த படம் ஓடணும் சார். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம் கடவுள் உங்களுக்கு. அடுத்து வினேஷ் சார், டைரக்டர். அவர் சொன்னார் கரெக்ட், உண்மை. 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை சார். வாங்க சார். பேசுறீங்களா சார்? வணக்கம் சார், தானு சார். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி தீக்குளிக்கும் பச்சை மரம் படத்தில் வந்து பிரஜன் ஹீரோ. அவர் சொன்ன மாதிரி, சார் சொன்ன மாதிரி வினேஷ் சார் டைரக்ஷன் பண்ணார். அதில் ஒரு சின்ன கேரக்டர் பண்ண, நாங்கள் அவரோட ஃப்ரெண்டு கேரக்டர் பண்ணோம். 1000 ரூபா சம்பளம் தரேன் அப்படின்னாரு. சரி ஓகேங்க அப்படின்னு ரொம்ப வருஷம் விட்டு அதுக்கப்புறம் நாங்கள் எங்கள் 2 பேருக்கும் கான்டாக்ட் இல்லாமல் இருந்தது. ஒரு 5-6 வருஷத்துக்கு விட்டு ஒரு ஃபோன் வந்தது. அந்த வாய்ஸ் கேட்டு தான் நான் வந்து பேர் கூட கேட்காம வினீஷ் சார் எப்படி இருக்கீங்கன்னு ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன்னா நான் பழசை மறக்க மாட்டேன். நமக்கு 1 ரூபா 2 ரூபா கொடுத்துருங்க, நான் மறக்க மாட்டேன். அதுக்கப்புறம் நான் பேச ஆரம்பித்தேன். பேசி வாங்க சார் நேரில் மீட் பண்ணலாம் அப்படின்னு. ஒரு 5 நிமிஷம் தான் லைன் சொன்னார். அவரோட பிரச்சனையே சொன்னார். ஓகே படம் பண்ணலாம் சார், நீங்கள் படம் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு. பண்ண படம் தான் இந்த படம். இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம் உங்களுக்கும், அப்புறம் அறிவு பாலா, சாந்தி அக்கா, நிறைய பேர் இருக்காங்க. மதுவம்பட் சார் வந்து அவர் சார் சொன்ன மாதிரி அவருக்கு வயசாகலங்க. இன்னும் எனக்கு ஒரு கதை சொல்லியிருக்காருங்க, டைரக்ட் பண்ண போகிறாரு. சொல்லிவிட்டேன் சார், சாரி சார் உங்களுக்கு தெரியாமல். ஒரு சரியான கதை சொல்லியிருக்காரு, சூப்பர் கதை சொல்லியிருக்காரு. அந்த படம் சீக்கிரம் நானும் சாரும் கண்டிப்பாக பண்ணுவோம். தனஞ்சய் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி சார். சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா பயங்கர சப்போர்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்துக்காக. இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு தானு சாரும் தனஞ்சய் சாருக்கும் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சார் சொன்ன மாதிரி சார், நான் எங்கே சார் சம்பளம் ஃபிக்ஸ் பண்ணுறேன்? என் சம்பளம் தான் வெளியில் இருக்கிறவங்க எல்லோரும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சார். என் சம்பளம் எனக்கு எவ்வளோன்னு தெரியாது சார். அந்த சுச்சுவேஷனில் தான் போயிட்டுருக்கேன். நீங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் எல்லாம் சம்பளம் கம் பண்ணுறோம் சார். நீங்களே அனுப்புங்க சார், யார் ஒன்றாலும் அனுப்புங்க, நல்ல கதை கேட்டு அனுப்புங்க. சொல்கிற சம்பளத்தை நீங்களே வாங்கி கொடுத்துருங்க. அதை கேட்டால் தான் இங்கே எதிரி ஆயிரும். அதான் உண்மை. இப்போ நம்ம வந்து நேற்று முந்தினால வரல, யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுகிறாங்க. என் அசிஸ்டண்ட்டு என்கிட்ட ஒரு 3-4 வருஷம் ஒர்க் பண்ண ஒரு தம்பி ஒருத்தன் ஹீரோவை பண்ண போகிறேன்னு சொன்னான். ரொம்ப நல்ல விஷயம், போய் பண்ணுறா போட அப்படின்னா. ஆனால் அதில் 2 நாள் ஒர்க் பண்ணலாம்ண்ணா, நீங்கள் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா அது நல்லாயிருக்குண்ணா அப்படின்னா. சரி ஓகேடா, நான் எவ்வளோ பேருக்கு போகிறோம் வாடா அப்படின்னு சொல்லி பண்ணேன். அந்த படத்துக்கு தான் நான் 7 லட்சம் கேட்டேன், 8 லட்சம் கேட்டேன்னாங்க. இது என் படம், நான் தான் வரணும், இல்லைன்னா தப்பு, நீங்களே நான் தப்பாக எழுதுங்க. இது என்னோட படம். எனக்கு அவங்க சொன்னாங்க, நாங்கள் வந்துட்டோம். நான் சொல்லிட்டோம்மா, இன்றைக்கி பெரியவங்க இருக்காங்க, அவங்க இதில் சொல்லிட்டோமா. எனக்கு எவ்வளோ பேர் பணம் தரணும் தெரியுங்களா? லிஸ்ட் எடுத்து கொடுக்கட்டுங்களா? உங்களால் வாங்கி கொடுக்க முடியும்னா சொல்லுங்கள், நான் எடுத்து கொடுத்துறேன். சார் உங்கள் லிஸ்ட் இருக்கான்னு என்ன கொடுக்குறோம், கண்டிப்பாக கொடுக்குறோம். இப்படி பேசாதீங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணி தான் நாங்கள் போயிட்டுருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி 50-60 கோடி சம்பளம் வாங்குகிற டைரக்டரும் கூட எங்கேருந்து ஆரம்பித்தாங்க நீங்கள் எல்லோரும் ஒரு முறை யோசிச்சிங்க, சரிங்களா? இந்த படம் ரொம்ப கஷ்டப்பட்டு, நான் ஜாஸ்தி பேசலை, எமோஷன் ஆகலை, அப்படியே ஃப்ரீயாக விட்டுருவோம். பேசுகிறவங்க பேசட்டும், கடவுள் பார்த்துக்குவோம், அவ்வளோதான். நான் எதுவும் பேசலைங்க. இந்த படத்துக்கு சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை எப்படியாவது நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும். உங்களோட ஆதரவு எங்களுக்கு வேணும். ரொம்ப நன்றி, எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. எனக்கு 6:30க்கு ஃப்ளைட்டு. நான் பெங்களூர் போகணும்.
அதனால தான் நான் 4:30 மணிக்கு போனேன்னு தான் ஒரு 1/2 hour எக்ஸ்ட்ரா இருக்கேன். ரொம்ப நன்றிங்க, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. Thank you so much. அடுத்தபடியாக I'd like to request எல்லாருக்கும் நல்லவனாகத்தான் தம்பி யோகி பாபு இருக்கிறாரு. எந்த சூழ்நிலையிலும் நான் ஒரு ஃபோன் பண்ணால் என்ன செய்யணுன்னு இந்த ப்ரொடியூசருக்கு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா டேட் கொடுப்பாங்க, காசே வாங்காத பண்ணுறேன்னாரு. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனிதர் தம்பி. அப்படிப்பட்ட ஒரு மனது உங்களுக்கு எந்த காலத்துலேயும் மனச்சோறு வரக்கூடாது, எந்த சூழ்நிலையும். ஏன்னா திரையுலகுக்கு நீ அவசியம் தேவை. ஆகவே ஜோரா கையை தட்டுங்க. ஜோரா 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 பிரமாதமாக ஒரு நல்ல கமர்ஷியலான ஒரு படம். அந்த இயக்குனரும் அந்த தயாரிப்பாளரும் என் அலுவலகத்துக்கு அடிக்கடி வருவார்கள். இந்த நிமிஷம் வரலும் அவங்களுடைய பேர் தெரியாது, எனக்கு உண்மையிலே தெரியாது. ஆனால் அவங்க வந்தால் வரவேற்று உபசரித்து என்ன செய்யணுமோ செஞ்சு பண்ணி தருவேன். அந்த மாதிரி தெலுங்குக்கு மிகப்பெரிய நன்மை செய்யறதுக்காக சில பேர் அவதரித்திருக்காங்க. அதில் தம்பி ஜனஜயனும் ஒருத்தர். ஆக எல்லாரும் நலம் பெறணும், வளம் பெறணும். இந்த படம் மாபெரும் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.